Hello everyone, today we are going to see 15 phrases. Let's get started. சில பெண்கள் ரொம்ப இளம் வயதிலேயே திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்றது எப்படி சொல்லலாம்னா some girls get married while still in their teens அப்படின்னு சொல்லலாம். Some girls get married while still in their teens அப்படின்னு சொல்லலாம். சில பெண்கள் இளம் வயதிலேயே திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்றது தான் இதோட அர்த்தம். சில பேர் நம்மளை பாராட்டும் போது இல்லை புகழ்ந்து பேசும்போது அவங்க நம்மளை சும்மா பொய்யா தான் அதை பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம அது பொய்யா நீங்கள் பாராட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் யோர் ஐடில் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் வாண்ட் யோர் ஐடில் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா அவங்க பொய்யான பாராட்டு ஆர் புகழ்ச்சி எனக்கு வேண்டாம். நெக்ஸ்ட் அந்த கெட்ட வார்த்தை இனிமேல் வாய் தவறி கூட திருப்பி வரக்கூடாது அப்படி சொல்லுவோம். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா நெவர் லெட் தட் அப்யூசிவ் வேர்ட் escape your lips again அப்படின்னு சொல்லலாம். never let that abusive word escape your lips again அப்படின்னா அந்த கெட்ட வார்த்தை வாய் தவறி கூட திருப்பி வரக்கூடாது. போதும் நிறுத்து, திருப்பி போய் பேசாத அப்படி சொல்லுவோம். அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா come off it அப்படின்னா போதும் நிறுத்து அப்படின்னு அர்த்தம். don't tell lie again and again அப்படின்னு சொல்லலாம். come off it, don't tell lie again and again. அவள் என்னோடய திங்ஸ் எப்போ பார்த்தாலும் எடுக்கிறான், நான் என்னோடய ரூம்லேயே எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு நான் தூங்குறேன்னு போயிடுவோம். பட் அதை எடுக்கிறதுக்காக அவங்க ரொம்ப சைலண்ட்டாக உள்ளே வருவாங்கள்ல, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா she quietly broke in when I was asleep. she quietly broke in when I was asleepனா நான் தூங்கும்போது அவள் அமைதியாக உள்ளே நுழைஞ்சா அப்படின்னு அர்த்தம். திடீர்னு என் ரூமுக்குள்ளே எங்கள் அப்பா நுழைஞ்சிட்டாரு, இல்லை சட்டுன்னு எங்கள் அப்பா வந்துட்டார் அப்படி சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆல் ஆஃப் அ சடன் மை டேட் என்டர்ட் மை ரூம் அப்படின்னு சொல்லலாம். ஆல் ஆஃப் அ சடன் மை டேட் என்டர்ட் மை ரூம் அப்படின்னா திடீர்னு எங்கள் அப்பா என் அறைக்குள்ளே நுழைஞ்சார், திடீர்னு என்னோடய அப்பா என் அறைக்குள் நுழைந்தார் அப்படின்றத ஆல் ஆஃப் அ சடன் மை டேட் என்டர்ட் மை ரூம். கோ அட் ஒன்ஸ் அப்படின்னா உடனே போ அப்படின்னு அர்த்தம். கோ அட் ஒன்ஸ் அப்படின்னா உடனே போ. கம் ஹியர் அட் ஒன்ஸ் அப்படின்னா உடனே இங்கே வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் ஹியர் அட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழில் நடைமுறை பேச்சில் பிளாக் ஷீப் அப்படின்னா கருப்பு ஆடு அப்படின்னு பேசுவாங்க நிறைய பேர். பட் அது அந்த பிளாக் ஷீப் அப்படின்றதோட எக்ஸாக்ட் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா உதவாக்கரை அப்படின்னு அர்த்தம். உதவாக்கரைன்னா ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாதவன் அப்படின்றது அர்த்தம். ஸோ மை எல்டர் பிரதர் இஸ் அ பிளாக் ஷீப் இன் மை ஃபேமிலி அப்படின்னா என்னோட மூத்த சகோதரர் என் குடும்பத்தில் ஒரு உதவாக்கரை அப்படின்னு அர்த்தம். அவன் ஒரு மான ரோஷம் இல்லாதவன், வெக்கம் கெட்டவன் சொல்லுவோம், இல்லை மானம் கெட்டவன் சொல்லுவாங்க, இல்லை மானங்கீனம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க நடைமுறை பேஜில். இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸ் ஹீ இஸ் அ brazen-faced fellow. ஹீ இஸ் அ brazen-faced fellow அப்படின்னா அவன் ஒரு மான வெக்கம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஷெட் crocodile tears அப்படின்னா முதலை கண்ணீர் சிந்தாத, இல்லைனா முதலை கண்ணீர் வடிக்காத அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஷெட் crocodile tears அப்படின்னு சொல்லலாம். Thank you so much for watching. If you are new here, please subscribe and share. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா give me a like. நான் உங்கள் மகம் கானா சகோதரி.